ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஎம் லைசஸில். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஆம்லெட் குழம்பு செய்கிறது எப்படி. அதுக்கு ஜீரகம், பட்டை 2, அதுக்கப்புறம் மிளகு கொஞ்சோண்டு, மல்லி கொஞ்சம், இத்தனையும் போட்டுக்கோங்க. ஒரு வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், அண்டிப்பருப்பு கொஞ்சோண்டு, ஒரு 5-6 அண்டிப்பருப்பு, பூண்டு, இஞ்சி, அதை முழுசாகவே போட்டுக்கோங்க. ஒரு 5-6 பல் பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, வெங்காயம் போடுறதுக்கு பதிலாக பொடி உளி போடுங்க, நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ பொடி உளி ஒரு குத்து போட்டுக்கோங்க, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. சரியா? இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு கிண்ணத்தை எடுத்து 4 முட்டை எடுத்து உடச்சி வச்சுக்கோங்க. ஸோ நான் 4 பேருக்கு செய்கிற மாதிரி முட்டை குழம்பு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆம்லெட் குழம்பு தான் சொல்கிறேன். ஸோ அதில் உப்பு, வெங்காயம் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. ஸோ சண்டேனாலே நம்ம இப்போ பொண்ணு சமையல் தான், ஒன்று கேக் பண்ணுறா, இல்லைன்னா ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக குழம்பு மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ணுறாங்க. சரி, அவள் சாய்ஸில் விட்டுட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடும் அப்படின்ட்டு அன்றைக்கி அவள் சாய்ஸ் தான். ஸோ அவள் ஆம்லெட் போட்டுட்டு இருந்தால், அது ஆம்லெட்டை நம்ம போடக்கூடாதுங்க. அது எப்படின்னா, நம்ம கலக்கி இருக்கலாம், கலக்கி நம்ம அரை வேக்காடாக திருப்பி அப்படியே ஒரு மாதிரி எடுப்பாங்க தெரியுமா, அதே மாதிரி தான் ஆம்லெட்டும். ஸோ அதே மாதிரி நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுத்து வச்சு தனியாக ஒரு 4 ஆம்லெட் கிட்ட வந்துச்சு, அது தனியாக எடுத்து வச்சுருங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ணால், ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சரியா? எண்ணெய் ஊற்றிட்டு நான் சொல்ல அந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது, செமையாக இருக்குது. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு நல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுந்த பருப்பு, ஜீரகம் இத்தனையும் போட்டு நல்லா வதக்குங்க. அத்தோட சேர்ந்து பிரியாணி இலை இருக்குது தெரியுமா, அதையும் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, அதையும் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கி நல்லா பொன்னிறமாக மாறணும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாஸ்லாம் இருக்குது. என்னென்னா, ஒரு வத்தல் போடணும் போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, அது உங்கள் இஷ்டம் தான். ஆனால் வத்தல் போட்டால் நல்லாயிருக்கும், அதனால தான் நான் போட்டேன், அதனால தான் சொல்ல லேட் ஆகிட்டு. வத்தப்பொடி, மஞ்சப்பொடி, கரம் மசாலா பொடி, கறி மசாலா பொடி, அதுக்கப்புறம் ஜீரகப்பொடி இத்தனையும் போட்டுட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிடுங்க. அந்த பச்சை ஸ்மெல் போன எண்ணெய் பிரிஞ்சு வருது ஸ்டேஜில் நம்ம இல்லை லைட்டாக உப்பு போடுங்க. ஸோ நம்ம இதில் ஏற்கனவே நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது இருக்குது பார்த்தீங்களா, அதை ஊற்றி நல்லா தண்ணி ஊற்றி, அந்த மிக்சியில் ஒட்டியிருக்கலாம், தண்ணி ஊற்றி அலசி அதையும் ஊற்றிடுங்க. அப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிங்க, இல்லைன்னா திக் கன்சிஸ்டன்சி, அதாவது திக்காயிரும், அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம குழம்பு விட்டு சாப்பிடணும்ல, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. நல்லா ஒரு கொதி வந்தோடனே அதுக்கப்புறம் தேங்காய் பால் இருக்குது பாருங்கள், தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அரை முடி தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டு அது கொதி வந்தோடனே ஆம்லெட்டை எடுத்து அப்படியே அது குழம்புக்குள்ளே போட்டுக்கோங்க. அப்படி போடும்போது என்ன ஆகுனா, கலக்கிறாதீங்க, ஏன்னா நம்ம மீன் போட்டோன்னே கிண்டி கொடுக்கக்கூடாது, ஏன்னா மீன் உடஞ்சிருமாங்க. அதே மாதிரி தான் ஆம்லெட் போட்டோன்னே கிண்டி கொடுக்காதீங்க, ஆம்லெட்டும் உடஞ்சிரும். ஸோ அப்படியே போட்டுட்டு கொத்தமல்லியில் தூவி அப்படியே இறக்கிடுங்க. அந்த சோத்தில் ஆம்லெட் வச்சு சாப்பிடும்போது செம டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்கள் மறக்காமல் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.